முதல் பெண் பொறியாளர் யார் இந்தியாவில் என்று கேட்டேன். தமிழ்நாட்டில் அல்ல தோழர்களே, இந்தியாவின் முதல் பெண் பொறியாளர். அவருடைய பெயர் லலிதா. யார் அந்த லலிதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிண்டி பொறியியல் கல்லூரி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்தியாவின் தலை சிறந்த கல்லூரிகளில் ஒன்று, தமிழ்நாட்டின் முதன்மையான பொறியியல் கல்லூரி. அது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1794. இந்த அம்மையார் அந்த கல்லூரியில் சேர்ந்த ஆண்டு 1940. தெரிந்து கொள்ளுங்கள் அருமை பெருமக்களே, புகழ்பெற்ற இந்தியாவில் புகழ்பெற்ற ஒரு அரசு பொறியியல் கல்லூரியில் அந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு 146 ஆண்டுகள், ஏறத்தாழ 150 ஆண்டுகளுக்கு பிறகுதான் முதல் பெண் பொறியாளர் உருவாகி இருக்கிறார். 150 வருடமாக அந்த கல்லூரியில் யார் தயாரிக்கப்பட்டார்கள்? ஆண் பொறியாளர்கள் தயாரிக்கப்பட்டார். பெண்களுக்கு அங்கே இடம் இல்லை. இந்த லலிதாவுடைய தந்தை அந்த பொறியியல் கல்லூரியில் வேலை பார்த்தவர், துணை பேராசிரியராக. பெண் படித்து முடித்த உடனே எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு 15 வயதில் திருமணம் செய்து வைக்கப்பட்டவர் இந்த லலிதா. 15 வயதில் கணவனை, குழந்தை பிறந்து கொஞ்ச நாட்களில் கணவன் மறைகிறார். குழந்தையுடைய பெயர் ஷியாமலா. கணவன் இறந்த பிறகுதான் அவங்க வீட்டுக்கு கொஞ்சமாவது தோணுது, இந்த பொண்ணுக்கு தேவை கல்யாணம் இல்லை கல்வி என்று புரிந்தவுடன் அவரை படிக்க வைக்கிறார்கள். இன்டர்மீடியட் முடிக்கிறார். முடித்த பிறகு அவர் தந்தை பெண்ணை பொறியியல் படிக்க வைக்கலாம் என்று நினைக்கிறார். அதுவரை கிண்டி பொறியியல் கல்லூரியில் பெண்கள் அனுமதிக்கப்படவில்லை. இவர் போயிட்டு அங்கிருந்த மிக முக்கிய அதிகாரியிடம் கேட்டு அட்மிஷன் போட்டுடுறாங்க. லலிதா கல்லூரிக்கு சென்ற அந்த ஆண்டுதான் ஆங்கில பத்திரிகையில் கிண்டி பொறியியல் கல்லூரியில் பெண்களும் சேரலாம் என்ற அறிவிப்பு வருகிறது. அதன் பின் தான் பெண்கள் வந்து கிண்டி பொறியியல் கல்லூரியில் சேர்ந்தார்கள். இன்றைக்கு தலை சிறந்த பொறியாளர்களை உருவாக்கக்கூடிய கிண்டி கல்லூரியில் அனைவரையும் சேர வைத்தது லலிதா என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய வரலாறு. அவங்க சொல்றாங்க, கல்லூரிக்குள் நுழைந்த போது எல்லோரும் ஆண்களாக இருந்தார்கள், உதறல் தான் எனக்கு. அவ்வளவு உதறலுக்கு மத்தியில் ஒன்னே ஒண்ணுதான், ஒரு லலிதாவும் ஒரு தோழர் சந்தியாவும் ஒரு மதிவதனையும் கால் எடுத்து வைத்து விட்டால் பின்னாடி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பெண்களின் கால்களும் பாதங்களும் அந்த வரலாற்றில் பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறார். இரண்டாவது, உங்களிடத்தில் ஒரு செய்தியை கேட்டேன். இந்தியாவினுடைய தென்னிந்தியாவினுடைய முதல் பெண் பட்டதாரி யார்? இந்த பட்டதாரி அப்படின்னா பிஏ படித்தவங்க பட்டதாரி தான். பிஏ படித்த தென்னிந்தியாவின் முதல் பட்டதாரிக்கே நமக்கு வரலாறு இருக்கு. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, 1898 அந்த முதல் பெண் பட்டதாரியாக பெருமைக்குரிய கமலா சத்யநாதன் அவர்கள் வருகிறார். இவங்க கமலா சத்யநாதன் அவர்களை பற்றி பேசுகிற போது நானே இதில் முக்கிய குறிப்புன்னு போட்டு வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மையார் சந்தித்த அந்த கொடுமைகள், கஷ்டங்கள், வாழ்க்கையினுடைய துன்பங்கள் வாசிக்கக்கூடிய நமக்கே பெரிய அதிர்ச்சியை தருகிறது. அப்ப பெண்களுடைய வரலாற்றில் வழிநடுக கண்ணீர்கள் இருந்திருக்கிறது, வழிநடுக துன்பங்கள் இருந்திருக்கிறது. ஆனால் அந்த துன்பத்தையும் கண்ணீரையும் அடுத்த தலைமுறைக்கு இன்பங்களாக மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார். கமலா சத்யநாதன் முதல் பெண் பட்டதாரி. அவர் போயிட்டு அவங்களுடைய சான்றிதழை வாங்க போகிறார். கைகாலெல்லாம் நடுங்குச்சான் அவங்களுக்கு, யாருமே இங்க பெண்கள் இல்லையேன்னு. அப்போது பக்கத்தில் இருந்தவர் அவருடைய கணவர். அவங்க கணவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவரை விட 20 வயது மூத்தவர். அவங்க அப்பா திருமணம் பண்ணி வச்சிருக்காரு பெண்ணுக்கு. திருமணம் செய்த பிறகுதான் கணவர் சத்யநாதன் இவங்களை படிக்க வைக்கிறாரு. முதல் இளநிலை பட்டதாரியும் கமலா அவர்கள் தான், முதல் முதுநிலை பட்டதாரியும் அவர்கள் தான். இது அல்ல செய்தி. இதுல என்னம்மா படிச்சாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிடலாம். இதற்கு பிறகு ஆசையாக படிக்க வைத்த கணவன் மறைகிறார். என் பெண் படிக்க வேண்டும், என் பெண் பிள்ளை என்று நினைத்த தந்தை மறைகிறார். இவங்களுடைய இரண்டாவது மகன் மறைகிறார். வரிசையா எல்லாரும் இறக்குறாங்க. இவர்கள் நம்பி இருந்த நிறுவனங்கள் எல்லாம் ஒண்ணுமில்லாம போகுது. இவர்கள் ஆரம்பித்திருந்த வங்கி ஒன்றுமில்லாமல் ஆகிறது, திவால் ஆகிறது. பணம் இல்லை, ஏழ்மையின் உச்சத்திற்கு தள்ளப்படுகிறார். அதற்கு பிறகும் அவர் மீண்டு வருகிறார். கணவன் இருந்தபோது 1901 இந்தியாவில் பெண்களுக்கென்று வந்த
முதல் பெண் பத்திரிகையை நடத்தி முதல் பெண் பத்திரிகையாளர் என்ற பெருமையை பெற்றவரும் இந்த கமலா சத்யநாதன் அவர்கள்தான். எவ்வளவு கடினப்பட்டு ஒரு பத்திரிகையை நடத்தி இருப்பார். இவ்வளோ நஷ்டம் ஆயிடுச்சு, வெளிநாடுக்கு போறாங்க, எங்கெங்கயோ போய் பிள்ளைகளை படிக்க வச்சு திரும்ப இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவுக்கு வந்த உடனேயே அவர் செய்த முதல் செய்தி, சென்னைக்கு வந்த உடனேயே முடங்கி போயிருந்த பெண்கள் பத்திரிகையை மீண்டும் ஆரம்பிக்கிறார். எத்தனை பெண் பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு வந்தாலும் முதல் அடி எடுத்து வைத்த அந்த பெண் பத்திரிகையாளரை நாம் நன்றியோடு நினைவு கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ ஏன் இவங்களெல்லாம் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, இவர்கள்தான் வரலாறா என்று நீங்கள் நிச்சயம் நினைக்கலாம். ஏன் இவர்கள் வரலாறாக நாம் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு, என்னுடைய தலைமுறைக்கு, எனக்கு அடுத்த தலைமுறைக்கு வரலாறை கதையாக நாம் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கதைக்கும் வரலாறுக்கும் மிக நீண்ட இடைவெளி இருக்கிறது. கதை என்பது சொல்லப்படுவது, வரலாறு என்பது நடந்தது. பெரியார் வாழ்ந்தார் மறைந்தார் வரலாறு, அண்ணா வாழ்ந்தார் மறைந்தார் வரலாறு, எம்ஜிஆர் வாழ்ந்தார் மறைந்தார் வரலாறு, மார்க்ஸ் வாழ்ந்தார் மறைந்தார் வரலாறு, அம்பேத்கர் வாழ்ந்தார் மறைந்தார் வரலாறு, மகாத்மா காந்தி அவர்கள் வாழ்ந்தார் மறைந்தார் வரலாறு, பாரதிதாசன் வாழ்ந்தார் மறைந்தார்னா வரலாறு. இதெல்லாம் வரலாறு. ஆனால் நாம் எதை சொல்லி வளர்த்து கொண்டிருக்கிறோம்? கதைகளை சொல்லி வளர்த்தி கொண்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் நடக்குமா என்று சிந்திக்க விடாம பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சிந்தனை விடுதலை பிள்ளைகளுக்கு தேவை என்று சொன்னால், அடுத்த தலைமுறைக்கு நாம் இது போன்ற வரலாறுகளை கடத்தியே ஆக வேண்டும்.